வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்பலைன்லேயே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதை கிளிக் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கீங்க. இந்த 2025 கடைசி பிஎம் கிசான் 21வது தவணை தொகை இன்னும் கணக்கில் வருகிறதா, அதாவது இன்று கணக்கில் வருகிறதா, யார் யாரெல்லாம் இன்னமும் பிஎம் கிசான் 21வது தவணை 2000 அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது, அவர்களுக்கு இந்த தேதியில் வரவு வைக்கப்படும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த தேதியில் வழங்கப்படும், அதே மாதிரி 2021வது பிஎம் கிசான் தொகை வரணும்னா உங்கள் வங்கி கணக்கில் என்னென்ன முக்கிய 3 விஷயங்களை நீ செய்யணும். ஸோ கேஒய்சி எல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது 3 முக்கியமான அப்டேட்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன், பிஎம் கிசான் 21வது தவணை என்று கணக்கில் வருகிறதா இல்லையா, அப்படி எந்த தேதியில் வரும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அப்டேட் பற்றி தெளிவாக பார்க்கலாம். பிஎம் கிசான் 21வது தவணை எப்பொழுது கிடைக்கும், எந்த தேதியில் கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்கும் என்று தெளிவாக பார்க்கலாம். பிஎம் கிசான் என்று வருமா அப்படின்றத போர்ட்டல் திறந்திருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ தெளிவாக நம்ம சொல்லலாம். விவசாயிகள் நீண்ட காலமாக பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தீபாவளி அன்றைக்கே காத்திருந்தாங்க. ஆனால் தீபாவளி அன்றைக்கே அவங்களுக்கு பெரும் ஏமாற்றம் வந்தது. விவசாயிகளின் காத்திருப்பு எப்பொழுது முடியும், பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் 21வது தவணை எப்பொழுது அவர்களுடைய வங்கி கணக்குகளில் வரும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் 2000 ரூபாய் 21வது தவணை குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்குங்க. இந்திய விவசாயிகளுக்கு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணை இன்னும் ஒரு சில தினங்களில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர இருக்குது. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கும் இந்த 2000 தொகை நவம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இது 2வது வாரத்தில் தான் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ ஒரு வங்கி கணக்கில் நவம்பர் 10ஆம் தேதி முதல் கணக்கு வைக்கப்படும். மேலும் பீகார் தேர்தல் காரணமாக இந்த விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்ட நிலையும் அடுத்த வாரம் வெளியாகலாம் என்ற தகவல்கள் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ விவசாயிகளின் நலனுக்காக கடந்த 2019 பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6000 நிதி உதவி 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் 2000 என விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படுகிறதுங்க. இதுவரை 20 தவணைகளாக இந்த உதவித்தொகை வழங்கப்பட்ட நிலையில் கடைசியாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆகஸ்ட் மாதம் 20வது தவணையை வெளியிட்டார். உத்தரப்பிரதேசம் வாரணாசி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இது நடந்ததுங்க. இந்த நிலையில் 21வது தவணை நிதி எப்பொழுது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடையே எழுந்துள்ளது. அந்த வகையில் 2000 தொகை நவம்பர் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நவம்பர் 2வது வாரம் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். ஸோ விவசாயிகள் தங்கள் பெயர் பட்டியல் சரியாக உள்ளதா, இகேஒய்சி முடித்தீர்களா என்பதை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ஏனெனில் இகேஒய்சி செய்யாதவர்கள் பெயர் நம்மை பட்டியலிருந்து நீக்கப்பட்டு தவணை தாமதமாகவோ அல்லது வராமலோ போய்விடுங்க. ஸோ அதனால் இகேஒய்சி ப்ராசஸை முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி தங்கள் பெயரில் விவசாய நிலம் வைத்திருக்கும் குடும்பம் என்றால் யாரும் இந்த திட்ட பயனாளராக இருக்கலாம். நில அளவு என்பது முக்கியமில்லை. முன்பு 2 ஹெக்டேர் நிபந்தனை இருந்தாலும் தற்பொழுது சிறு மற்றும் குறு விவசாயிகள் உள்ளிட்ட எல்லா நிலம் வைத்திருப்ப விவசாயிகளுக்கும் இந்த திட்டம் வழங்கப்படுகிறது. ஆனால் சிலர் இந்த திட்டத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அரசில் உயர் பதவி வகித்தவர்கள், எம்எல்ஏ, எம்பி, மேயர் போன்றவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், அரசு ஊழியர்கள் தவிர ஓய்வூதியம் 10,000க்கு மேல் பெறுபவர்கள், டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், சார்ட்டர் அக்கௌண்டன்ட், தொழிலுடைய நண்பர்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்காது. சில மாநிலங்களில் தற்பொழுது தேர்தல் அறிவிப்பு அமலில் இருந்தாலும் இது புதிய திட்டமல்ல, ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டம் என்பதால் தவணை வழங்குவதில் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. எனவே நடைமுறை முடிந்தவுடன் வழக்கம் போல் பணம் கணக்கில் வரலாம். இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் வெள்ள சேதத்தால் பாதிக்கப்பட்ட 8.55 லட்சம் விவசாயிகளுக்கு அரசு முன்கூட்டியே 21வது தவணையை வழங்கிவிட்டது. இதற்காக 121 கோடி அவர்களுடைய வங்கி கணக்கில் டைரெக்டாக செலுத்திவிட்டார்கள். ஸோ கண்டிப்பாக அந்த இகேஒய்சி நில சரிபார்ப்பை முடித்தால் மட்டும்தான் பிஎம் கிசானுடைய
1வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துவிடும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.